சிவகிரி ரோட்டரி சங்கத்தில் வந்திருக்கோம். நம்ம சிவகிரி ரோட்டரி சங்கம் 2021 சிவகிரி ரோட்டரி சங்கம் சிவகிரி ரோட்டரிங்க ஆரம்பிச்சது. சிவகிரி ரோட்டரி சங்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் சேவைக்காக மட்டுமே வருஷந்தோறும் ஆண்டுதோறும் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இப்போ போன ஆண்டு வருஷம் நம்ம வந்து எல்லா வகையிலும் மெடிக்கல் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி எல்லா வகையிலையும் ரோட்டரி சங்கம் சார்பாக நிறைய கேம்ப்பு ஸ்போர்ட்ஸ்க்கு அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்துக்கான ஐ கேம்ப் வந்து நம்ம சிவகிரியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாதம் ரோட்டரி சங்கம் சார்பாக சிவகிரி சுற்று வட்டார பகுதியில் ஒரு கேம்ப் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. போன மாதம் வந்து விளக்கியத்தில் நடந்ததுங்க. இந்த மாதம் சிவகிரி, அடுத்த மாதம் சிவகிரி பக்கத்தில் ஒரு மாதம் நடக்கும். சிவகிரி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக சிவகிரி ஜிஎஸ் தலைமை மருத்துவமனைக்கு எதிர்ப்புறம் வந்து சிவகிரி இந்த அரசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலோட மற்றும் ரோட்டரியும் சேர்ந்து ஒரு ஐ மருத்துவமனை இங்கே இருக்குதுங்க. இப்போ நார்மலாக நம்ம சிவகிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஒரு கண்ணுக்குன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தது. நம்ம ரோட்டரி சங்கம் அரசு எல்லாம் இணைந்து நம்ம சிவகிரி ஜிஹெச் எதிர்ப்புறம் வந்து ஐ ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கண்ணில் வந்து ஒரு தூசி பட்டுச்சுன்னா கூட நம்ம குறைஞ்ச வருஷம் இங்கிருந்து எல்லாரும் 35 கிலோமீட்டர் போய் தான் நம்ம கண்ணுக்கு பார்த்துக்க முடியும். கண்ணில் குறை சிகிச்சைக்கு எல்லாம் குறை இருக்கும், கண்ணில் இருக்கும். ஆனால் யாரும் அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா ஈரோடு போயிட்டு வந்து ஒரு நாள் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் போகிறதில்லை. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரோட்டரியும் அரசும் சேர்ந்து சிவகிரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இது எல்லா நாளும் 9 to 5 வரைக்கும் இயங்கிட்டு இருக்குதுங்க. அது சலுகை கட்டணத்தில் தான் இயங்குறோம். நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கிருந்து நம்ம ஈரோடு போகிறதுக்கே ஒரு செலவாகும். அங்கே ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கு போய் ஒரு நாள் வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே ஒரு பெரிய ஃபீஸ் கொடுத்து நம்ம பார்ப்போம். ரொம்ப சலுகையான கட்டணத்தில் அதிநவீன மிஷினரிஸில் இங்கேயே இருக்குதுங்க. நீங்கள் பார்க்குற இங்கே செக்அப் பண்ணிட்டா அது போக சீஃப் டாக்டர் கன்சல்டன்சி இங்கே இருக்குது. அது மூலியமாகவே ஆன்லைன் மூலியமாக நம்ம பார்க்கறது கரெக்டாக பார்த்துக்காங்கன்னு சொல்லி மேல் டாக்டரும் பார்த்துருவாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம ஊர் கிடச்சிருக்கு. அதுக்கு முதல்ல அரசு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நன்றியை தெரிவித்துக்கலாங்க. இப்போ இதை தாண்டி நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஸ்பெஷல் கேம்ப் போட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேவை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரோட்டரியும் அரசும் சேர்ந்து தான் இந்த கேம்ப் ஏற்பாடு பண்ணுறோம். இது வந்து இந்த கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணில் வந்து நீங்கள் குறை இருந்தாலும் அப்படிங்கிறத நீங்கள் யாரும் அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கப்பவே வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்து செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ரேஷன் வந்து எளிமையாக இருக்கும். ரொம்ப சிவியர் இருந்து பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வந்து நீங்கள் முடிஞ்சாலும் எப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் ஊர் இருக்க எல்லாத்துக்கும் தகவல் பண்ணி மாதம் ஒரு கேம்ப் கண்டிப்பாக ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஒரு கேம்ப் வந்து கலந்து ஸ்பெஷல் கேம்பில் கலந்துட்டிங்கன்னா இங்கிருந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான இதெல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வேறு கண்ணில் எந்த பிரச்சனைகள் எந்த பாதிப்பு செக்அப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈரோடு போக வேண்டியதில்லை. நம்ம சிவகிரி அரசு தலைமை மருத்துவமனை எதிர்ப்பதிலே இருக்குது. இங்கே செக்அப் பண்ணிக்கலாங்க. நல்லா பயன்படலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊர் இருக்கிறதுக்கு நாம தான் பயன்படுத்திக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நம்ம ஊருக்கு வந்து நம்ம இருக்கிறது அங்கே ஏரியாவுக்கு வந்திருக்கிறாங்க. நல்லா அரசு நைகாரசு நல்லா இருக்கு. நல்லா அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக போனவங்களுக்கு தெரியும். ஒரு அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஹாஸ்பிட்டலில். நார்மலாக அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டர் பார்க்கணும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 6 மணி நேரம். ஆனால் நீங்கள் அடுத்து நம்ம அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம பார்க்குறோம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம கூட கிடைக்கல. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கறதுனா குடும்பத்தில் வந்து கண் ஏதாவது பிரச்சனைனா மட்டும் தான் பார்க்கணுங்கிறது இல்லை. கண் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கண்ணை செக்அப் பண்ணிக்கணும். வருடம் ஒரு முறையாவது கண்ணை கண்டிப்பாக வந்து கண்ணுக்கு வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். குடும்பத்தை எல்லாருமே இது பண்ணிக்கணும். எனக்கு ஒரு கண்ணில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்திருக்கீங்க. பிரச்சனையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் போகிறதுக்கு பிரச்சனை இருக்கலாமோ இல்லையோ நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. வருஷம் ஒரு முறை கண்ணில் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதுவுமே ஆரம்ப நிலையில் பார்த்தா அது ஈஸி குணப்படுத்த ஈஸி மருந்தே சரி வருது. நம்ம கடைசியாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப டைம்ல எல்லாரும் குடும்பத்தை அவசியம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த மாதம் நம்ம ரோட்டரி கேம்ப் எங்கே வந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து கண் செக்அப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பார்வை எந்த பார்வை இல்லாத உலகமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக நல்ல பார்வை இருக்கணும். நல்லா இருக்கும். அது ரோட்டரி சங்கம் ஒரு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கு. அது அரசு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கேம்புக்காக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு டாக்டர்ஸும் நீங்கள் எடுத்து வந்து நம்ம போச்சு அரசனை காட்டும் அந்த டாக்டருக்கு ரோட்டரி சங்கம் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாமளே போய் வெளியே போகிறது வேலை செய்ய போகணும். நீங்கள் அதெல்லாம் பண்ணாங்க. அந்த ஊர்லேருந்து ஈரோட்லேருந்து வந்து நம்ம கோர்ஸ் பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லா பார்த்து பயனுள்ளதாக பண்ணிக்கிங்க. இந்த மத்தியான கேம்ப் 1 மணி நேரம் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டா கூட உங்கள் வீட்டில் ஒரு குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் ஒரு தகவல் சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி இந்த கேம்பில் கலந்துக்கிட்டு பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி சங்கம் பார்த்தீங்கன்னா இதை போல நிறைய திட்டங்கள் நம்ம உருவாக்க வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த விரைவில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேர் ஹாஸ்பிட்டல் விரைவில் உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் ரோட்டரி சங்கம் சார்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நல்ல திட்டங்களை சிவகிரி ரோட்டரி சங்கம் எப்போ மக்கள் பணிக்காக பண்ணிட்டு இருக்கோம் என்பதை இந்த மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதிபா கோபிநாத் அவர்கள் மற்றும் சிவகிரி ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினருமான பிரதிபா கோபிநாத் அவர்கள் இந்த உரையாற்றார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பொன் விஷ்ணு அவர்கள் மற்றும் செயலாளர் பொருளாளர் பூபதி மாமா அவர்கள்
மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ரோட்டரி உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் இந்த சேவை செய்ய வந்திருக்கும் அரசன் ஐக்கியரின் டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய செவிலியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ரோட்டரி சங்கத்தின் மூலமாக ஐ கேம்ப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா விளக்கேத்திங்கிற ஊராட்சியில் நடத்தியிருந்தாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்கள் வந்து இந்த மாதிரி இங்கே கண்ணெல்லாம் செக் பண்ணி அவங்கள வந்து நிறைய பேருக்கு பொறை இருந்துச்சு, சிலருக்கு வந்து லென்ஸ் வைக்கிறது கூட இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அரசன் ஹாஸ்பிட்டல் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் இவங்க எப்போ இங்கேருந்து கிளம்புறாங்களோ அப்போ அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து அவங்க இடத்துல விட்டாங்க. ஸோ இங்கே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் கண்டறியப்படுதோ அதை எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சும் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் தேடி தலைவர் சொன்ன மாதிரி இங்கிருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் தேடி ரொம்ப தூரம் போகணும். நம்ம குறைந்த சலுகையில் சிறந்த கண் சேவை வந்து செஞ்சுட்ருக்காங்க அரசன் ஹாஸ்பிட்டல். நம்ம ஊரில் நடக்கும்போது நம்ம மக்கள் அனைவரும் இதை வந்து பயனடையணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களையும் கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்து இப்போ ஃபோன்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் நிறைய ஃபோன் பார்த்து எல்லாம் கண்ணாடி போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனால கண்டிப்பாக 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களை ஐ செக்அப் நீங்கள் கட்டாயமாக பண்ணிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி பெரியவங்களாகட்டும் நீங்களும் வந்து 40 வயசுக்கு மேலே தாண்டும் போது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் குறையெல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை அசால்ட்டாக நீங்கள் வந்து இல்லைங்க நல்லா இருக்குது, பார்வை நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கவே இருக்காதீங்க. அப்போல்லாம் நீங்கள் கட்டணம் கொடுத்து நீங்கள் போய் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு. நம்மளை தேடி டாக்டர்ஸ் வராங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு கூட அவர் வந்து அவருடைய சேவைகள் செய்யணும், நம்ம மக்களுக்காக செய்யணும்னு சொல்லி ஒரு துணிச்சலாகவும் ஆர்வமாகவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை செயல்படுங்க. அதே மாதிரியே எல்லாரும் நல்ல உணவாக சாப்பிடுங்க, காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. அப்போ தான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஊரில் இருக்கும்போது நீங்கள் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தணுமோ நல்ல முறையில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நான் 10 பேர் 20 பேருக்கு அது ரீச் ஆகும். தெரிஞ்சவங்களுக்கும் கட்டாயமாக சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. மாதம் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எல்லாரும் பயனடைந்துமாறு அன்புடன் நன்றி. நல்லா தெரியல மக்களா தெரியல. நல்லா தெரியும். அதெல்லாம் 3
ஆமாம், இந்த மாத்திரை 2 மாத்திரை சாப்பிடணும். அந்த மாத்திரை ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒன்று அந்த மாத்திரை ஆயிடுச்சு, சத்து மாத்திரை இருக்குதான். நம்ம தெருவில் ஃபோன் நம்பர் தான் எடுக்கணும் கொடுங்க. Nine 5 7 04 யாராவது பக்கத்தில் ஆறு சிக்கன் உங்கள் நம்பர்ல நோட் பண்ணுங்க.